ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு வான் சிறப்பு அப்படிங்கிற அதிகாரத்தில் 2வது அதிகாரமாக திருவள்ளுவர் கொடுத்துருக்காரு. இந்த அதிகாரத்தில் குறள் எண் 13 தான் பார்க்க போகிறோம். வாங்க திருக்குறளை படிக்கலாம். விண்ணின்று பொய்ப்பின் விரி நீர் வியனுலகத்து உள் நின்று உடற்றும் பசி. இந்த குறளுடைய பொருளை பார்க்கலாம். விண் நின்று பொய்ப்பின், வானத்திலிருந்து, விண் அப்படிங்கிறது வானத்தில் இருந்து நமக்கு கொடுக்கின்ற பொழிகின்றது. என்ன பொழியுது? மழை. ஓகேவா? அந்த மழை நீர் தான் விண்ணின்று பொய்ப்பின் அப்படிங்கிறது குறிக்குது. அடுத்து விரி நீர். இந்த உலகம் எப்படி இருக்கு? நீரால் சூழப்பட்ட உலகம். நீரால் சூழ்ந்த உலகம். வியன் உலகம் அப்படிங்கிறது உலகத்தை குறிக்கிறது. உலகம் எப்படி இருக்கு? நீரால் சூழப்பட்ட உலகமா இருக்கு. ஓகேவா? விண்ணின்று பொய்ப்பின் விரி நீர் வியன் உலகத்து அப்படிங்கிறது வானம் நமக்கு தருகின்ற மழை பெய்யலை. பொய்ப்பின் அப்படின்னா பெய்யலை, மழை இல்லை என்றால், பெய்யாமல் இருந்தால் இந்த நீரால் சூழப்பட்ட உலகம் உள் நின்று உடற்றும் பசி. அப்படின்னா நமக்கு மழை பெய்யறதுனால தான் நமக்கு உணவுப் பொருட்கள்லாம் கிடைக்கிது. ஓகேவா? அந்த உணவு நமக்கு கிடைக்காம என்ன உண்டாகும்? பசி தான் உண்டாகும் அப்படிங்கிறது இந்த குறளுடைய பொருள். பாருங்க. விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியன் உலகத்து உள் நின்று உடற்றும் பசி. குறளுடைய பொருளை பார்க்கலாம். வானம் நமக்கு தருகின்ற மழை இந்த பூமியில பெய்யவில்லை என்றால் நீரால் சூழப்பட்ட இந்த உலகம் உணவு இல்லாமல் உடற்றும் பசி. பசி மக்களுக்கு வாட்டும், மக்களை பசி வாட்டும் அப்படிங்கிறது இந்த குறளுடைய பொருள். உங்களுக்கு இந்த குறள் பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணுங்கள். நாளைக்கு அழகான ஒரு குறளில் நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ.